தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சுமார் 150 நாட்களாக செயல்பட்ட விலையில்லா விருந்தகம் அகற்றம். போக்குவரத்துக்கு இடையூறாகவும் முறையான அனுமதி பெறாமலும் இயங்கியதாக அகற்றம். மதுரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விலையில்லா விருந்தகம் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் தங்கப்பாண்டி தலைமையில் நாள் ஒன்றுக்கு 250க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தொடங்கி வைத்த விலையில்லா விருந்தகம் மூலம் பல மாவட்டங்களில் கட்சியின் சார்பாக உணவு வழங்கப்பட்டு வந்தது. மதுரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நேதாஜி ரோடு பகுதியில் தினசரி இந்த விருந்தகம் மூலம் ஏழை எளிய மற்றும் நலிவுற்ற மக்களுக்கு உணவு வழங்கி வந்தனர். இந்த நிலையில் இந்த விருந்தகம் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துவதாகவும் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்டு வந்ததாக மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறை அகற்றியதாக கூறப்படுகிறது. தினமுல்லை செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் சின்னத்தம்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.